பெங்களூருவில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற கன்னட சலுவாளி அமைப்பின் தலைவர் வாட்டாள் நாகராஜ் உட்பட 100க்கும் அதிகமானவர்களை கர்நாடக காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து கர்நாடகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு வன்முறை சம்பவங்கள் போராட்டங்கள் நடைபெற்று வந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கர்நாடகத்தில் பல்வேறு இடங்களிலும் பல வன்முறை சம்பவங்கள், லாரிக்கு தீ வைப்பது, பேருந்துகளுக்கு தீ வைப்பது, தமிழக பதிவு எண் கொண்ட வாகனங்களை தாக்குவது என பல்வேறு வன்முறை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. இதனையடுத்து பெங்களூரு உள்ளிட்ட கர்நாடக மாநிலம் முழுவதும் முக்கியமான இடங்கள் பெங்களூரு, மாண்டியா, மைசூரு உள்ளிட்ட பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு மற்றும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இன்றைய தினம் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக கன்னட சலுவாளி அமைப்பின் தலைவர் வாட்டாள் நாகராஜன் அறிவித்ததை அடுத்து பல்வேறு கன்னட அமைப்புகளும் இன்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்தனர். குறிப்பாக மைசூரு பேங்க் சர்க்கிள் அந்த பகுதியிலிருந்து வாகனத்தில் வந்த வாட்டாள் நாகராஜ் தலைமையிலான போராட்டக்காரர்கள் மெஜஸ்டிக் ரயில் நிலையத்தின், அதாவது பெங்களூரு மாநகரத்தின் முக்கிய ரயில் நிலையமாக கருதப்படும் பெங்களூரு மெஜஸ்டிக் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்பொழுது அங்கே ஏற்கனவே குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி வாட்டாள் நாகராஜன் உட்பட 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளனர். இதனையடுத்து இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்பினரும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடும் என்ற பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் காரணமாக ரயில் பயணிகளுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. குறிப்பாக பெங்களூரு மாநகரத்தின் கூடுதல் காவல் ஆணையாளர் சரண் ரெட்டி இந்த பகுதியில் 144 தடை உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும், தொடர்ச்சியாக வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்காக 11 பட்டாலியன் உட்பட 20,000 பேர் காவல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பாதுகாப்பு என்பது எந்தவிதத்திலும் பொதுமக்களுக்கோ பயணிகளுக்கோ பாதிப்பை ஏற்படுத்தாத அளவிற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூடுதல் காவல் ஆணையாளர் சரண் ரெட்டி தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பெங்களூரு நகரை பொறுத்தவரைக்கும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. அதே போல தொடர்ச்சியாக நாளைய தினம் தமிழகத்தில் நடைபெறுகின்ற அந்த பந்த் முழு அடைப்பை ஒட்டி இந்த பகுதியில் ஏதேனும் வன்முறை நடந்தால் அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருப்பதாக பெங்களூரு மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக மெஜஸ்டிக் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் எஸ். மோகன்ராஜ்.